Hi friends, welcome to Bankers Radar YouTube channel. வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் Bankers Radar YouTube channel சார்பாக மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக டெய்லி குவிசஸ் அண்ட் வீக்லி குவிசஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 27 to அக்டோபர் 3 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் த 5 pillared strategic approach suggested by RBI to prevent urban cooperative banks from cyber attacks. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which state has launched the unified portal called URISE to help students to get employment? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which state has recently won the UN Award for Prevention and Control of Non-Communicable Diseases 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் த பாலிவுட் ஆக்டர் ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் சியட் லிமிடெட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who among the following has become the first woman fighter pilot of India to fly the Rafale combat aircraft? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிவாங்கி சிங். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when is the World Tourism Day observed? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, which organization will develop the positive pay system for check truncation system CTS as announced by RBI? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா NPCI. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, what is the rank of India in the World Risk Index WRI 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 89. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ப்ரொஜெக்டட் ஜிடிபி growth ஆஃப் இந்தியா இன் 2020-21 ஆஸ் பர் NCAER? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா -12.6%. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, IRDAI has selected 3 of its insurers as domestic systematically important insurers for 2020-21. Identify which of the following given insurer is not among them. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேகர் பாசு who passed away recently was the former chairman of which of these organizations? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, with which of these countries India has recently inked an MOU for cooperation in the field of intellectual property? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி இந்தியாஸ் இண்டிஜினியஸ்லி மேட் மைக்ரோப்ராசஸர் மோஷிக் has been developed by which institute? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which among the given institutions has approved $300 million loan to finance inclusive water supply and sanitation infrastructure and services in secondary towns of Rajasthan?
இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா, வாட் வாஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் ஈஷர் ஜட்ஜ் அலுவாலியா who passed away due to brain cancer recently? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who represented India at the informal meeting of the SAARC Council of Ministers 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜெய்சங்கர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, நேம் த வின்னர் ஆஃப் த F1 ரஷ்யன் கிராண்ட் பிக்ஸ் 2020. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்டேரி பொட்டாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்ட் ரேபீஸ் டே இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்தஃபா அடிப் has recently resigned as the Prime Minister designate of which country? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெபனன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which political party has recently quit the BJP led NDA coalition due to the difference over farm bills? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிரோமணி அகாலி டால். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த முக்கிய மந்திரி கிசான் கல்யாண் யோஜனா has been launched by which state on the lines of Centre's PM Kisan scheme? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்ட் ரேபீஸ் டே 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ரேபீஸ் கொலாபரேட் வேக்சினேட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் இஸ் த இன்டர்நேஷனல் டே ஃபார் த யூனிவர்சல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்சர்வ்டு குளோபலி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 செப்டம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been appointed as the chairman of the BCCI's Women's National Selection Panel? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீத்து டேவிட். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has won the 2019-20 AIFF Men's Footballer of the Year? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்ப்ரீத் சிங் சந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been appointed as the new brand ambassador of the online tutor company Vedantu? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமீர் கான். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் COVID-19 ரிலேட்டட் வேக்சின் போர்ட்டல் has recently been launched by which organization? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which of these day is observed on 29th செப்டம்பர்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹார்ட் டே. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, மாக்டர் ஓனே has recently been named as the new Prime Minister of which country? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்லெஸ் கனெக்ஷன்ஸ் இஸ் அ நியூ பிராண்ட் கேம்பெயின் லான்ச் பை விச் கம்பெனி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SBI கார்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் த வின்னர் ஆஃப் 2019-20 AIFF உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு யாதவ்.
இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேஸ் டாப் த ஹூருன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2020? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which day was observed as the International Day of Awareness of Food Loss and Waste? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சையதா அன்வாரா தைமூர் who passed away recently was the former chief minister of which state? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கங்கா அவலோகான் இஸ் அ மியூசியம் பேஸ்ட் ஆன் ரிவர் கங்கா. இட் ஹஸ் ரீசென்ட்லி பீன் இனாகிரேட்டட் இன் விச் சிட்டி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் ஹானர்ட் with the SDG Special Humanitarian Action Award by the United Nations Development Program UNDP? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோனு சூத். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which state is set to launch the web portal named Dharani for integrated land record management? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சேர்மன் ஆஃப் தி டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடி வகேலா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் அபிலாஷ் born as Om Prakash who has passed away recently? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங் ரைட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் அ பாக்வெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சக்சேனா. இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா, இந்தியா ரீசென்ட்லி ஹெல்ட் த விர்ச்சுவல் பைலேட்ரல் சம்மிட் வித் விச் கண்ட்ரி டியூரிங் விச் போத் சைட்ஸ் அக்ரீட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who has been felicitated with the Gan Samradhini Lata Mangeshkar Award for 2020-21? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஷா மங்கேஷ்கர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா, which of the following ministries has recently launched the DISC-4 challenge for the startups, innovators and MSMEs? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் பிரைசஸ் ஃபார் 2020 has been bestowed upon 14 people. The annual award is given for outstanding work in which field? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, which Indian state has won the Pata Grant Award 2020 for its tourism campaign? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the Indian think tank Niti Aayog has signed statement of intent SOI with which country recently for decarbonization and energy transition agenda? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the BSE has joined hands with which bank to empower the small and medium enterprises listed on the platform?
இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் as the Director General of the National Security Guard NSG. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுர்ஜித் சிங் தேஸ்வால். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் த நியூலி அப்பாயிண்டட் சேர்பர்சன் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா FTII கவர்னிங் கவுன்சில். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேகர் கபூர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் இஸ் த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அப்சர்வ்ட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் ICGS கனக்லதா பருவா ஹாஸ் பீன் கமிஷன்ட் பை த இந்தியன் கோஸ்ட் கார்ட். It has been built by which company? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் GRSE. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இஸ் அன் UN recognized day celebrated worldwide on which date? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷீக் நவாஃப் அல் அகமட் has recently been appointed as the new emir, that is king of which country? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவைத். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா which among the following financial institution has approved loan worth $241 million for the Mumbai Metro Rail 2 project? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்நேஷ்னல் காஃபி டே இஸ் செலிப்ரேட்டட் குளோபலி ஆன் விச் டே? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா த குஜராத் கவர்மெண்ட் ஹாஸ் ரீசென்ட்லி சைன்ட் அன் MOU வித் விச் கண்ட்ரி இன் வாட்டர் செக்டார்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் KC சிவசங்கர் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேட்டர். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் லோன் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் பை த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஃபார் த டெல்லி காசியாபாத் மீரூட் RRTS ப்ராஜெக்ட்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா $500 million. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மை சஹேலி ஹாஸ் பீன் லான்ச் by which zone of the Indian Railways to enhance the security of women passengers while traveling? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the government of India has set the target to restore 26 million hectares of degraded and deforested land and achieve land degradation neutrality by which year? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS ஃபார் Q3 of 2020-21? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.4%. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா who has recently been sworn in as the new Chief Financial Officer CFO of the SBI? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரண்ஜித் சிங் அட்ரா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா how much amount has been earmarked
by NABARD for the water sanitation and hygiene wash program under its refinance facility for 2020-21. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹800 crore. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா the interest rate on National Saving Certificates NSC for third quarter of 2020-21 is unchanged. What is the current rate? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.8%. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா what amount of financial assistance has been extended by the US Agency for International Development to help the informal sector of India affected by COVID-19. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா $1.9 million. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா India has recently inked $90 million defense deal with which country to buy spare parts for its fleet of C-130J Super Hercules cargo aircraft. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் த மந்த் லாங் குளோபல் விர்ச்சுவல் சம்மிட் inaugurated by PM Modi on 2nd October 2020 for overseas and resident Indian researchers and academicians. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைபவ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னா the 2020 India Japan Maritime Bilateral Exercise GIMEX 20 is which edition of the biennial naval exercise? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4th. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் பிளேஸ் லான்ச் பை மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் இந்தியா இ மார்க்கெட் பிளேஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் பேங்க் ஹாஸ் பிகம் த first lender to enable document embedding feature on a structured financial messaging system? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா IDBI. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா who will dedicate to the nation the world's longest high altitude tunnel, the Atal Tunnel at Rohtang? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா who among the following has been nominated as head of CII's PSC? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா who has launched book Bapu the Unforgettable on Gandhi Jayanti? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிஷ் சிசோடியா. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஹாஸ் பீன் லான்ச் டு டிஜிட்டைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பென்ஷன் சர்வீசஸ் ஆஃப் CMPFO? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனிதி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் த பைலேட்ரல் எக்ஸைஸ் பிட்வீன் நேவிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாங்கோ சாகர். இதோட நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பேங்கர்ஸ் ரேடார் யூடியூப் சேனல் டீம். நன்றி. பை பாய். டேக் கேர்.